இதயம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி பார்த்தோம்னா ஆதிக்கு எல்லா உண்மையும் துறையை வச்சு அவங்க தெரியப்படுத்திடுறாங்க. இதனால பார்க்கும்போது ஆதி ரொம்பவே கோபத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா மித்ராட்ட அவங்க பவானி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அங்கே பாட்டி எப்படி இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ஆனந்த் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டியை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு தெரியாமல் நான் மித்ரா கழுத்தில் தாலி கட்டினது தப்பு தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே பவானி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு தெரியாமல் நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மா இப்போ பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, பாட்டி பரவாயில்ல நல்லா இருக்காங்க, ஆனால் உங்கள் எல்லாருமே ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்க, அதனால நீங்கள் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கும் போதே ஆதியும் பாரதியும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே ஆதி நீ எங்கப்பா போன அப்படின்னு சொல்லி பவானி ரொம்ப நல்லவங்க போல கேட்டுட்டு இருக்கும் போதே, அப்போ ஆதி சொல்றாங்க, சித்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன், நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா துரையை பற்றி கேட்டுட்டு இருக்கும் போதே, என்ன ஆதி இந்த மாதிரிக்கெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, நான் நினைச்சேன் இந்த பாரதி தான் உன்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் என்னை பற்றி ஏதோ தப்பா சொல்லியிருக்கிறா, அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கிற, அவ பேச்செல்லாம் நீ கேட்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ துரை சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஆமா நான் சொல்றது கேளு, உன் சித்தி எல்லாமே உன் நல்லதுக்காக தானே பண்ணுவேன், சொல்ல போனாக்கி உங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு பிறகு நான் தானப்பா உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஆதி சொல்கிறாங்க, அப்படி தான் சித்தி நானும் நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா எல்லாமே நீங்கள் தான் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது, என்ன ஆதி நீ என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், நான் எல்லா ஆதாரத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துரையை கூப்பிடவும் துரை வராங்க. துரையை பார்த்ததுமே அவங்க மித்ரா பவானி சுதாகர் எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. ஐயோ இந்த துரை இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டானா, நான் என்னோட ஆட்களை வச்சு எப்படி இவன் கதையை முடிக்க சொன்னேன், ஆனால் கடைசியில் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு பவானி ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ஆதி துரையை வச்சு எல்லா உண்மையும் நிரூபிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த துரை இப்போ எல்லாம் சொன்னது உண்மை தானே, இன்னும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே நீங்கள் மறைக்க முடியாது, ஆனால் ஆக மொத்தத்தில் நீங்கள் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, உண்மையை சொல்ல போனால் என் சொத்து எல்லாமே உங்ககிட்ட தானே இருந்துச்சு, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெளியூருக்கு போயிட்டேன், உங்ககிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாளாவது நான் கணக்கு வழக்குகளை கேட்டிருப்பேன்னா என்ன, இப்போ கூட எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்குது, ஆனால் எல்லாம் இருந்த பிறகும் நீங்கள் என் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கு எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறீங்களே, இது நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்போ உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சதோ இன்னும் உங்கள் முகத்தில் முழிக்க கூட நான் தயாராக இல்லை, நீங்கள் என்கிட்ட சொத்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் நீங்கள் இப்படி என் கூடவே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் என் முகத்திலே முழிக்காதீங்க, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இதை கேட்டதுமே பவானி சொல்கிறாங்க, ஆதி நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது, நம்மள நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப தயாராக இல்லை, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, இப்போ ஆனந்த் அண்ணா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமா ஆனந்த் நீ ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கிறியே மித்ரா, இவளை நீ நம்பவே நம்பாத, சொல்லப்போனா கூட இருந்தே குழி பறிச்சிருவா, அதனால நீ இவளை நம்பாத, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா துரையை அவங்க கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க பவானியோட ஆட்கள் குத்திருப்பாங்க போலுக்கு, ஆனால் அந்த விஷயம் ஆதிக்கும் அவங்க பாரதிக்கும் தெரியாது. அடுத்து பார்த்தோம்னா துரை அப்படியே கீழே விழவும், உடனே பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்க ஆளுக்கு அந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை அப்படியே தூங்கின மாதிரிக்காகவும், அடுத்ததான் பார்த்தோம்னா ஆனந்த் பாரதி ஆதி அவங்க எல்லாருமே துரையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இங்க பார்க்கும்போது மித்ராவும் சுதாகரும் அவங்க பவானி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்ப நம்ம என்ன பண்றதுக்கு, ஆதிக்கு இப்படி எல்லாம் உண்மையும் அந்த துரை சொல்லுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இது எப்படி நடந்துச்சு, இவனை நீங்க எப்படி விட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே பவானி சொல்றாங்க, இவனுடைய கதையை நான் முடிக்க சொன்னேன், ஆனா எப்படியும் இவன் தப்பிச்சுட்டான், இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்ப அடுத்ததான் பவானி சொல்றாங்க, ஆதி வெளியே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் டேஞ்சர் தான், என்னையவா அந்த வீட்டை விட்டு போக சொல்றான், அவனை நான் உள்ள அனுப்புறேன் அப்படிங்கும் போதே, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்படி அனுப்ப முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே பார்த்தோம்னா குப்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும், என்னது குப்தாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவரை வச்சுதான் இவனை நான் உள்ள அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு சதித்திட்டத்தை தீட்டுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஆதியும் பாரதி ஆனந்த் மூணுமே வேறையே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அடுத்தது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே அப்போ ஆனந்த் சரிண்ணா நான் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஆனந்த், ஆனாலும் அந்த மித்ரா கிட்ட நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், நீ அவசரப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இனிமேல் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே ஆனந்த் சரியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இங்க பார்த்தோம்னா ஆதித்யாவும் தமிழும் அப்பா இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம் அப்படிங்கும்போது, ஆமா இனிமேல் நான் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்ப ஆதிக்கு ஒரு போன் வருது, அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகாரி தான் போன் பண்றாங்க.
அப்ப என்னாச்சு, எதுக்காக ஃபோன் பண்றீங்க அப்படிங்கும் போது, நீங்க 10 கோடி ரூபாய் வந்து குப்தா கிட்ட வாங்கிட்டு நீங்க வந்து அசலையும் வட்டியும் கொடுக்காம இருக்கிறீங்க, இதனால அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கவோ இது கிட்டதுமே ஆதிக்கு ஒண்ணு புரியல. என்னது, நான் 10 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கேனா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் போது, அதுக்குள்ள எல்லா ஆதாரமும் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதிக்கு ஒன்றும் புரியல. அடுத்தது அங்க பாரதி வராங்க. என்னாச்சு ஆதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப ஆதி வந்து நடந்த விஷயத்த சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கிறீங்க, 10 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்களா, அதுவும் குப்தா கிட்டே அப்படிங்கும் போது ஆமா அப்படிதான் அதிகாரி சொன்னாரு, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும் போது சரி வாங்க நம்ம போய் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணவும் அப்ப வந்து 10 கோடி ரூபாய் வந்தது வந்து உண்மைதான். ஆனா அந்த 10 கோடி ரூபாயை வந்து நீங்க எடுக்கல, வேற யாரோ எடுத்திருக்கிறாங்க, ஆனா எடுத்தது யாருன்னு நம்மளுக்கு இதுல கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லவும் எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குது, அது எப்படி கணக்குல வராம போனதுன்னு தெரியல. அப்ப ஆக மொத்தத்துல குப்தா கிட்ட 10 கோடி ரூபாய் உங்க சைனை வச்சு வாங்கினது உண்மைதான், ஆனா இதை யாரோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லவும் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல, இப்ப கொஞ்ச நேரத்துல அதிகாரி வந்துருவாங்க அப்படிங்கவோ அடுத்ததா பார்த்தோம்னா பாரதி வந்து அவங்க சொல்றாங்க, நான் எப்படியாவது குப்தாவை சந்திச்சது நான் நடந்த விஷயத்துல நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க பாரதி குப்தாவை பாக்குறதுக்காக போகும்போது இங்க பார்த்தோம்னா வந்து ஆதியை தான் காட்டுறாங்க. அப்ப ஆதி வந்து என்ன பண்றதுக்கு தெரியலையே, நம்மளுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து சித்தி பவானி தான் இருந்திருப்பாங்க, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதிகாரி வந்திருந்தாங்க. வந்ததுமே நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா பாரதி வந்து குப்தாவை பாக்குறதுக்காக வரும்போது அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து அவங்கள உள்ள விட அனுமதி கிடையாதுன்னு சொல்லும் போது அப்ப குப்தா வந்து கார்ல ஏறதுக்காக வராங்க. அப்ப பாரதி பாத்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்கள மீறி அப்படியே வந்து குப்தாவை சந்திக்கிறதுக்காக ஓட்டமா ஓடவும் அப்ப அவங்க பின்னாடியே வந்து குப்தாவோட அவங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து அவங்க பிடிக்கிறாங்க பாரதியை. அப்ப பாரதி வந்து அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிடவும் உடனே குப்தாவை சரி நீங்களாம் போங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப பாரதி வந்து பார்த்தோம்னா அவங்க தாலி எடுத்து காட்டுறாங்க. ஆதியோட மனைவி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அப்ப இதை கிட்டதுமே இப்ப என்ன விஷயமா என்ன சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, அந்த ஆதி என்கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு அவன் வந்து திருப்பி தரவே இல்லை அப்படின்னு குப்தா சொல்லவும் அப்போ உடனே பாரதி சொல்றாங்க, இந்த பணத்துக்கும் ஆதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனா ஆதியோட சைனை வச்சு இந்த மாதிரிக்கு வாங்கியிருக்கிறாங்க, உங்ககிட்ட நேரடியா வந்து ஆதி பணத்தை கேட்டாரா இல்லைன்னா வந்து அவர்கிட்ட வந்து நீங்க நேரடியா அந்த பத்திரத்துல சைன் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே குப்தா வந்து இல்ல அவர் நேரடியா நான் பேசவும் இல்லை, அவர்கிட்ட நான் வந்து நேரடியா வந்து சைன் வாங்கவும் இல்லை, இது செஞ்சது எல்லாமே வந்து பவானி தான், அவங்கதான் வந்து ஆதியோட பேரை வச்சு அவர்கிட்ட சைனை வையும் அவங்கதான் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாரதிக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிருது. அப்போ உடனே பாரதி வந்து ஆதிக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு குப்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் உடனே குப்தாவும் அதை வந்து அவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா ஆதியை அரெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்துல குப்தா வந்து அதிகாரிக்கு போன் பண்றாங்க, இந்த மாதிரிக்கு ஆதியை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப இதெல்லாம் வந்து என்னாச்சு எப்படி ஆகும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆதிக்கு ஒரே குழப்பமா இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாரதி வராங்க. பாரதி வந்ததுமே ஆதி கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயத்த பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து உங்க சித்தி பவானி தான், அவங்க தான் 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்திருக்கிறாங்க, அவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறாங்களா, அப்ப ஆக மொத்தத்துல என்ன சிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு மேலேயே நம்ம அமைதியா இருக்கிறது தான் அப்புறமா வந்து இவங்க எல்லாமே வந்து அழிச்சிருவாங்க, இதுக்கு மேலே இவங்களை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பார்த்தோம்னா பவானி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறவும் பவானியை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. இங்க பார்த்தோம்னா இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பவானி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யார் என் மேல புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கவும் ஆதிதான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. நேரா நான் ஆதியை சந்திக்கணும், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும் போது அடுத்ததான் அவங்க ஆதி கிட்ட அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா பவானி வந்து ஆதி கிட்ட அப்படியே நடிச்சு நாடகம் ஆடுறாங்க, ஆதி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ஆதி, நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், ஆனா தயவு செய்து என் மேல நீ கொடுத்துருக்கிற புகாரை எப்படியாவது நீ வாபஸ் வாங்கிடு, என்னை உள்ள அனுப்பிடாத, என்ன இருந்தாலும் சரிதான், உங்க அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கிறேன், உன்னை நான் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டேன், ஏதோ என்னுடைய போராத காலம், நான் பணத்துக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன், ஆனா இனிமேலும் இந்த மாதிரிலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணிட்டு நீங்க இப்ப வந்து இந்த மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் மன்னிச்சிருவேன்னா என்ன, கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன், இனிமேலும் நான் உங்களை விடுற மாதிரி இல்லை, நீங்க வந்து உள்ளதான் போகி ஆகணும், இன்னுமேலே வந்து நான் உங்களை மன்னிக்க போறதும் கிடையாது, உங்களை நம்ப போறதும் கிடையாது, இன்னும் நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பவானி கோபத்தோட கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க, உனக்கு தெரியாத ஒரு மர்மமான விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதியும் பாரதியும் அப்படியே பாக்குறாங்க. அவங்க சொன்ன மர்மமான விஷயம் வந்து ஆதியோட அம்மா வந்து பவானி கிட்ட தான் இருக்கிறாங்க. இதை வச்சு அடுத்தது அவங்க பவானி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இதனால அடுத்தது கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது
ஆதி தன்னுடைய அம்மாவை வந்து பவானி கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.